தமிழ்நாட்டுல தொழில் தொடங்க வெறும் 21 நாட்களே அனுமதி வழங்கப்படும்னு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஒரு அமைச்சர் போய் இப்படி ரீல்ஸ் வடிவுல வீடியோ போடலாமா அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்தாலும் கால மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட இணையவாசிகளும் இளைய தலைமுறையினரும் இதுல என்ன தவறு இருக்கு, சரியா தானே பேசியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. முன்னாடியெல்லாம் அரசாங்கத்தோட கொள்கைகளும் திட்டங்களும் பெரிய அறிக்கைகளா மட்டும்தான் வரும். ஆனா இப்போ உலகமே டிஜிட்டல் மயமாகி கண்டென்ட் எல்லாம் சுருக்கமா ரீல்ஸ் வடிவில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு அமைச்சரே நேரடியா வந்து மிக எளிமையா சுருக்கமா அரசின் திட்டங்களை விளக்குறது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயமா தான் பார்க்கப்படுது. உலக புகழ்பெற்ற பல நிறுவனங்களின் சிஇஓ இப்போ சோசியல் மீடியா மூலமா தான் தங்களோட புதிய திட்டங்களை முதலீட்டாளர்களிடம் கொண்டு சேர்க்கிறாங்க. அதே கார்ப்பரேட் பாணியை நம்ம தமிழ்நாட்டிலையும் கையாண்டு நீண்ட கால காக்க வைக்கும் அரசை யாரும் விரும்புவதில்லை அப்படின்னு வெளிப்படையா நேரடியா முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வெறும் 21 நாட்கள் அனுமதி, ஒற்றை சாளர ஒப்புதல் முறைன்னு சொன்னது மட்டும் இல்லாம செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், ட்ரோன் வழித்தடம், பசுமை ஹைட்ரஜன்னு தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறைக்கு தேவையான அதிநவீன எதிர்கால திட்டங்களையும் வரிசையா பட்டியலிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேக்கானாலே கோட்செட் மாடல் ரீல்ஸ் மூலமா தான் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கணுமா, ஏன் அமைச்சர் தமிழ்ல பேச மாட்டாங்களா அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதே சமயம் பிரஸ் மீட் வச்சு அறிக்கை விட்ட காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. அமைச்சர் ரீல்ஸ் போடக்கூடாதா? அப்ப இது வரைக்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் எக்ஸ்ல தானே அறிக்கையை வெளியிடுறாங்க. பழைய பாணியிலே யோசிப்பவர்களுக்கு மத்தியில முதல்வர் விஜயின் வழிகாட்டுதலோட தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறைக்கு ஏத்த டிஜிட்டல் உலக பாதையில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கொண்டு போற இந்த புதுமையான முயற்சி உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான மூவா தான் பேசப்படுது.